வணக்கம். இன்றைய தலவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மச்சிரப்பாக்கம் அருகே தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற பெரும்பேர்கண்டிங்கிற ஊர். இங்கு தடுத்தாட்கொண்ட நாயகி உடனான தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் இருக்கு. இந்த தல மூலவரான சிவபெருமான் மணல் லிங்கமாக சுயம்புவாக தோன்றி அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்ததால தான் தோன்றீஸ்வரர் அப்படின்னு பக்தர்களால் வணங்கப்படுறார். கையிலையில சிவபார்வதி திருமணம் நடக்க இருந்தது. திருமணத்தை காண்பதற்காக தேவர்கள் முனிவர்கள் உள்ளிட்ட எல்லாரும் கைலைக்கு வராங்க. இதனால வடபகுதி தாழ்ந்தும் தென்பகுதி உயர்ந்தும் காணப்பட்டுச்சான். இதனை சமன் செய்வதற்காக தென்பகுதியை நோக்கி செல்லும்படி அகத்தியர்கிட்ட கூறுறார் சிவபெருமான். நான் வேண்டும் இடங்களில் எல்லாம் தங்களின் திருமண கோலத்தை காட்டியருள வேண்டும்ங்கிற நிபந்தனையோட தென்பகுதி நோக்கி புறப்படுறாரு அகத்தியர். அதன் ஒரு பகுதியா அவர் பெரும்பேர்கண்டிகை வரார். அங்க பாத்தீங்கன்னா சஞ்சீவி மலை மீது வீற்றிருக்கக்கூடிய முருகப்பெருமான வழிபட சென்றார். இதை அறிஞ்ச முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோட தெற்கு முகமா திரும்பி அகத்தியருக்கு காட்சி அளித்தாராம். இந்த ஆலயத்தில் உள்ள முருகன் சன்னதி எதிரில சக்திவேல் மற்றும் பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையும் காணப்படுது. கோவில் தலவரிச்சமா ருத்ராட்ச மரம் இருக்கு. எனவே அகத்தியர் இந்த தலம் முருகனை வணங்கிட்டு தான் பெரும்பேர்கண்டிகை ஏரிக்கரையின் கீழ் உள்ள தான் தோன்றீஸ்வரரை வழிபட்டார். அந்த முருகன் கோவில் தான் பெரும்பேர்கண்டிகை முருகன் கோவில் நம்ம போன வாரம் பார்த்தது. அந்த ஆலயத்தோட அருகில இருக்கிற இந்த ஆத்தி மரத்தோட அடியில அமர்ந்து சிவபெருமானோட திருமண காட்சியை காண்பதற்காக தவம் இருக்கிறாராம். அந்த நேரத்துல சிவபெருமான் திரிபுரத்தை எரிக்கிறதுக்காக தேர்ல போயிட்டு இருக்கார். விநாயகரை வழிபடாம போனதுனால அவர் தேர் அச்சு முறிஞ்சு போச்சு. தேர் அச்சு முறிந்த அந்த இடம்தான் இப்ப அச்சரப்பாக்கம்னு அழைக்கப்படுது. அதுக்கப்புறம் அவர் விநாயகரை வழிபட்டு சிவபெருமான் திரிபுரத்தை எரிச்சாராம். இதுதான் வரலாறு. அதற்கு முன்பாக தேர் அச்சு முறிந்ததும் அந்த பகுதியில தவம் செஞ்சுட்டு இருந்த அகத்தியரை காண்பதற்காக சிவபெருமான பெரும்பேர்கண்டிகைக்கு அழைத்து செல்றார் பார்வதி தேவி. இது அறிஞ்ச முருகப்பெருமானும் அகத்தியரும் சிவபெருமானையும் பார்வதியையும் வரவேற்கிறதுக்காக வராங்க. பின்னர் பெரும்பேர்கண்டிகையில் அகத்தியருக்கு சிவனும் பார்வதியும் திருக்கல்யாண கோலத்தை காட்டி அருளினாங்களாம். தேரச்சு முறிஞ்சும் சிவபெருமான தடுத்தாட்கொண்டு பெரும்பேர்கண்டிகைக்கு அழைச்சு வந்ததால இந்த தல அம்மன் தடுத்தாட்கொண்ட நாயகின்னு அழைக்கப்படுறாங்க. இந்த நிகழ்வை நினைவு தரும் வகையில அச்சரப்பாக்கம் ஆச்சீஸ்வரர் கோவில் பிரம்மோற்சவம் முடிஞ்சதும் சித்திர மாத சுவாதி நட்சத்திரத்துல அந்த தல சிவபெருமானும் பார்வதியும் பெரும்பேர்கண்டிகையில் எழுந்தருளி அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டி அருளும் வைபவம் வெகு சிறப்பா எப்பயும் நடக்கும். இந்த தான் தோன்றீஸ்வரர் ஆலயம் சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கோமடி சங்கு இருக்கு. அதாவது பசுவோட பால் மடி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சங்கு இருக்கும். இந்த சங்குனை கொண்டு சுயம்புவா உள்ள மணல் லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யப்படுது. மணல் லிங்கம்ங்கிறதுனால அதுக்கு மேல செப்பு கவசம் பொருத்தப்பட்டிருக்கு. சுவாமிக்கு கோமடி சங்குனால அபிஷேகம் செஞ்சு வழிபட்டா தேர்தல் தேர்வு வாழ்க்கை போன்றவற்றில வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம அந்த சங்கால தீர்த்தம் நம்ம அருந்தும் போது தீராத வியாதியெல்லாம் தீரும் அப்படிங்கிறதும் உண்மை. இந்த ஆலயத்துல சண்டன் முண்டன் அப்படிங்கிற அசுரர்களை வதம் செஞ்ச சாமுண்டீஸ்வரி அம்மன் ரணபத்ரகாளியா கோவில் கொண்டிருக்காங்க. தவிர கனகதுர்க்கை அம்மன், மகா கணபதி, அன்னபூரணி, அகத்திய லிங்கம், அகத்திய முனிவர், கால பைரவர், நாகர், நவகிரகங்கள் உள்ளிட்ட பல சன்னதிகளும் இங்கிருக்கு. இதுல கனகதுர்க்கை அம்மன் சிலை பல்லவ மன்னர்கள் காலத்து சிற்பக்கலை அம்சத்தோட காணப்படுது. இந்த ஆலயத்திற்கு திருப்பணி செய்த பல்லவர்கள், சோழர்கள் போன்ற ஆட்சியாளர்கள் இந்த தல தான் தோன்றீஸ்வரையும் கனகதுர்க்க அம்மனையும் வழிபட்ட பிறகுதான் போருக்கு போனதாகவும் அதனால போர்ல வெற்றியை குவித்ததாகவும் கல்வெட்டு குறிப்புகள் கூறுது. பில்லி சூனியம் ஏவல் மாந்திரிகம் போன்ற தீய சக்தியோட பிடியில சிக்கி தவிக்கிறவங்க இங்க இருக்கிற ரணபத்ரகாளி அம்மன் சன்னதியில பூசணிக்காயில தீபம் ஏற்றி வழிபடுறாங்க. இதனால தீவினைகள் நீங்குவதா நம்பிக்கை நிலவுது. கனகதுர்க்கை அம்மனை வழிபட்டா திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடந்தேறும். இந்த தல இறைவனான தான் தோன்றீஸ்வரர் பக்தர்களின் சோதனைகளை நீக்கி சகல வெற்றிகளையும் நன்மைகளையும் அளிக்கிறதோட குடும்ப மேன்மையையும் வம்ச விருத்தியையும் தரும் சிறப்பு மிக்கவராகவும் திகழ்கிறார். இந்த கோவில் பல 100 ஆண்டுகளுக்கு பிறகு கோவிலோட பரம்பரை தர்மகர்த்தா பகவத் சேவானி ஆர் ரவிச்சந்திர சிவாச்சாரியார்
ஆர் சங்கர் சிவாச்சாரியார் ஆகியோர் தலைமையில கடந்த முடிஞ்சு போன 2007ஆம் ஆண்டு கோவில் புனரமைக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடந்துதான். அதாவது ஒரு 600 வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையா விநாயகர், தான் தோன்றீஸ்வரர், தடுத்தாட்கொண்ட நாயகி, வள்ளி தெய்வயானையோட கூடிய முருகப்பெருமான், சண்டிகேஸ்வரர் ஆகிய பஞ்சமூர்த்திகளும் தனித்தனி வாகனங்கள்ல வீதி உலா வந்து அருள் பாலிச்சாங்களாம். எப்பேற்பட்ட சிறப்புமிக்க தலம் இது. என்ன நண்பர்களே, பசி விலாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு இந்த கோவில் ஏற்கனவே தெரியும் போயிருக்கீங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.